லூக்கா 13:31 பாருங்க. அந்த நாளிலே சில பரிசேயர் அவரிடத்தில் வந்து, நீர் இவ்விடத்தை விட்டு போய்விடும், ஏரோது உம்மை கொலை செய்ய மனதாயிருக்கிறான் என்றார்கள். அதற்கு அவர், நான் என்றைக்கும் நாளைக்கும் பிசாசுகளை துரத்தி, எல்லாரும் சொல்லுவாங்க பிசாசுகளை துரத்தி, அவருடைய உள்ளத்தை பாருங்க, பிசாசுகளை துரத்தி வியாதிஸ்தர்களை சுஸ்தமாக்கி 3ஆம் நாளில் நிறைவடைவேன், என்றைக்கும் நாளைக்கும் நாளை மறுநாளைக்கும் நான் நடமாட வேண்டும், எருசலேமுக்கு புறம்பே ஒரு தீர்க்கதரிசியும் மடிந்து போகிறதில்லை என்று நான் சொன்னதாக நீங்கள் போய் அந்த நரிக்கு சொல்லுங்கள். இவன் வந்து சொல்றாங்க, ஏரோதுமை கொலை செய்ய வகை தேடுறான், ஒளிஞ்சுக்கங்கன்றாங்க. இயேசு சொன்னாரு, இன்னும் 3 நாள் இருக்குது, இன்றைக்கும் நாளைக்கும் நாளை மறுநாள், 3 நாளும் பிசாச நம்ம வந்து துரத்தி வியாதிஸ்தர்களை சொஸ்தமாக்கி 3ஆம் நாளில் நிறைவடைவேன். நிறைவடையணும்னா வேலையை முடிப்பேன்னு அர்த்தம். 3ஆம் நாள்ல அது வரைக்கும் ஒரு வேலை இருக்குது எனக்கு, பிசாசுகளை துரத்தணும், அது அந்த அராஜகத்தை ஒழிக்கணும், அந்த வேலையை செஞ்சு முடிப்பேன், அப்புறம் தான் திருப்தி ஆவேன். அது வரைக்கும் ஒருத்தரும் எருசலேமுக்கு புறம்பே எந்த தீர்க்கதரிசியும் கொலை செய்யப்படுவதில்லை என்று நான் சொன்னதாக அந்த நரிக்கு போய் சொல்லுங்கன்றாரு. அவன் பெரிய ராஜா, கேட்டிருந்தான்னா எப்படி இருந்திருக்கும் பாருங்க. இயேசுக்கு ஏறதை பற்றியெல்லாம் கவலை இல்லை, பிசாசை மடங்கடிக்கணும், பிசாசை விரட்டணும். ஆகவே பாருங்க, அதுலேயே பாருங்க இயேசு குறியாக இருந்தார் என்று நாம் வாசிக்கிறோம்.